DJI Neo 2 ட்ரோன் யாராச்சும் பார்க்குறா இந்த காணொலியை பார்த்துட்டு வேணுங்க. இந்த வீடியோவில் Neo 2 ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பல வருஷ கனவு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த ட்ரோன் பண்ணணும்னு ஒரு கனவாகவே இருந்தது. இப்போ இன்றைக்கு வந்து நினைவாகிட்டு சரியாக இந்த ட்ரோன் வந்து இன்றைக்கு வேண்டுறோம். இந்த ட்ரோனை பற்றி சில விஷயங்கள் பார்ப்போம். அப்படி இந்த ட்ரோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெளியிடத்தை வச்சு பறக்க வைக்க போகிறோம். இந்த ட்ரோனோட விலை என்ன மாதிரின்றலாம் சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து யாழ்ப்பாணத்தில் கேமரா எல்கேன்ற இடத்துலலாம் நிற்கிறோம். இப்போ ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். வணக்கம், நான் உங்கள் ஜோயி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இனி எங்கள்ட அடுத்த வர்ற காணொலியில் எல்லாம் நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரோன் ஷாட் பிடிக்க மாதிரி இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல எல்லாம் போய் ட்ரோன் வீடியோ வந்து எடுக்கணும்னு சொல்லி நானும் அந்த இடத்துல போய் உங்களுக்கு காணொலியாக நான் பதிவிடுறேன். அடுத்தது இந்த Neo 2 ட்ரோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த ட்ரோன் என்னத்துக்கு வேணும்னா ஒரு பட்ஜெட்டில் நாங்கள் வேண்டுற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்ச விலையில் வேண்டலாம். அதனால் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நான் இப்போ ட்ரோன் வேண்டுறேன். அதனால் ஒரு பேசிக் மாடலில் இருந்தே போக வேண்டியதால் இந்த ட்ரோன் வேண்டியிருக்கோம். வீடியோ குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்குமெண்டு நிறைய காணொலியிலலாம் பார்த்தது. அதை நாங்கள் பாவிச்சு பார்த்தது தான் தெரியும் என்ன மாதிரிண்டு. நாங்கள் பாவிச்சு இப்போ நீங்கள் யாராச்சும் Neo 2 ட்ரோன் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வேணும். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிக்கர் உரிச்சிட்டு இதோட 2ஆம் தரம் கேமரா எல்கேக்கு வரேன் யாழ்ப்பாணத்தில். முதல் மைக் வேணுது. ஆரம்பமே ட்ரோன் வந்து கீழே இருக்குது. நான் வந்து வேணுது ப்ளைமோர் கோம்போ பேக். இதில் வந்து RC-N3 ரிமோட்டும், அடுத்து வந்து ட்ரோன், அடுத்த 3 பேட்ரி, அடுத்த சார்ஜர் அதுவும் வரும். இது வந்து ட்ரோன் தனியாகவும் இருக்குது. அடுத்து வந்து இந்த ரிசீவர், டிரான்ஸ்மீட்டர் ரிசீவர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுவும் வந்து இந்த ட்ரோனோடு வருது. அதுவும் சேர்த்து பண்ணுது. ட்ரோன் இதில் இருக்குது. ட்ரோனை வந்து கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரோனோட வந்து பொருட்களை பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. ஆனால் இன்னொரு கவலைன்னா பேக் வேரியல் என்னென்னா வீடியோவில் பார்க்கலாம் அந்த ட்ரோன் வந்து பெருசாக இருந்தது. இப்போ ட்ரோனை வந்து நாங்கள் இப்போ வேண்டி பார்க்க தான் தெரியுது. ஒரு கணக்கான சைஸில் தான் இருக்குது. ரிமோட், அடுத்தது இந்த ப்ரொப்யூலர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ தான் வந்திருக்கு. இதில் 2 ப்ரொப்யூலர் இருக்குது. அடுத்தது ட்ரோனை வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர், அடுத்தது வயர் எல்லாம் இதில் வந்திருக்கு. டைப் சி கேபிள் இருக்குது. இந்த மேனுவல் புக், இது வந்து எந்த பொருள் வேணுனாலும் இதுக்கு வந்து மேனுவல் புக் வரும். ஆனால் அது வந்து நாங்கள் படித்து பார்க்க போகிறதும் இல்லை. அதில் ஸ்டிக்கரும் வந்துருக்கு DJI எந்த பிராண்டில். இது வந்து லைட்னிங். இது ஐஃபோன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இது இந்த ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இவ்வளோ தான். ஆனால் வேறு இதுக்கு ஏதாவது இருக்குது? இல்லை தானே, இல்லை. ரிமோட்டும் வந்து ஒரு கைக்கு கணக்காக இருக்குது. பிக்கவா அப்படியே ட்ரோனை ஆசையாக ப்ளே பண்ணலான்னு சொல்லி தான் வேண்ட வந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து வெளியிலலாம் பயங்கரமாக மழை அடிக்குது. உள்ளிக்கே வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ரிமோட் வந்து இதுதான். ரிமோட் இதில் இருக்கட்டும். 2வது இது வந்து சார்ஜிங் கேபிள். எல்லாத்தையும் இங்கே வச்சு அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ Neo 1ம் இருக்குது, Neo 2 ட்ரோனும் இருக்குது. ஆனால் அந்த 1க்கும் இந்த 2க்கும் உடைய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. இந்த டிரான்ஸ்மீட்டர் வந்து இதில் வந்து நாங்கள் இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியும்பா? இது வந்து இதை ஆட் பண்ணி நான் வந்து ஒரு 160 கிராம் வரும். இதை ஆட் பண்ணாமல் ட்ரோன் மட்டும் 150 கிராம் வரும். அடுத்து வந்து சென்சர் எல்லாம் வந்து Neo 1க்கு கொடுத்த மாதிரி தான். ஆனால் அது வந்து 4K 30 fps, இது வந்து 4K 60 fps. அது மட்டும் கூட்டியிருக்கணும். அடுத்து வந்து அப்பேச்சரும் வந்து இதில் 2.2, அதில் வந்து குறைவு. இதில் வந்து கொஞ்சம் கூட்டியிருக்கணும். அதால் வந்து இப்போ பின்னேற டைமில் எல்லாம் எடுக்கிறா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இந்த ட்ரோனை காட்டணும். மற்றது அப்படி எஞ்சி வாங்கினா கடையிலேயே இருக்குது Neo. இந்த Neo 1க்கும் இந்த Neo 2க்கும் இடையே இருக்க வித்தியாசத்தை பாருங்கள். அப்படின்ட்டு இது 2 தான். இதுவும் கை கணக்காக இருக்குது. இது கொஞ்சம் கையை விட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மட்டும் தான் வித்தியாசம். வெயிட்டும் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது.
முக்கியமாக இந்த கவர் இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் யாராவது ஓடுறதா இருந்தால் இந்த கவர் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ கிளைகளுக்கு எங்கேயாவது மாட்டுப்பட்டா எல்லாம் இந்த மோட்டர் இருக்குது தானே, அந்த மோட்டர் வந்து எல்லாம் பாதிப்புக்கு உட்படாது. அதனால் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த கவரை யூஸ் பண்ணியே ட்ரோனை ப்ளே பண்ண பாருங்க. ஆக மொத்தம் இவ்வளோ தான் நாங்கள் இங்கே கேமராவில் கீழே வந்து வேண்டியிருக்கிறோம். இப்போ நீங்கள் யாராச்சும் யாழ்ப்பாணத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க, அப்படி நீங்கள் ட்ரோன் வேண்டதாக இருந்தால் கேமராவில் கீழே வேண்டலாம். நான் இங்கே தான் வந்து வளமையாக பொருட்கள் ஏதாவது வேண்டது. அடுத்தது இந்த ட்ரோனை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். சத்தியமாக ஐடியாவே இல்லை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறேன்ட்டு. ட்ரோன் ப்ளே பண்ணுறது ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் பறக்க விடையில்லை, வெளியில் போய் உள்ளுக்கு வச்சு தான் பறக்க விட போகிறோம். என்ன பிரச்சனைனா இந்த ஃபோனில் வர இந்த வட்டின் அது வந்து நடுவில் வந்து இந்த முட்டி அப்படியே ஃபோன் வந்து ஒப்பாகுது, அந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த வட்டின் வந்து இந்த லொக் பண்ணுற இதில் வந்து முட்டுது, அது ஒரு பிரச்சனை. ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட இதை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ண டைம் ஆகினா இன்னும் பறக்க விட்டுட்டு வீடியோ குவாலிட்டி வந்து எப்படின்னு பார்ப்போம். அதை வந்து வெளியில் அவுட்டோரில் நான் காட்டுறேன். இப்போ உள்ளுக்கு வந்து சும்மா நோமலாக பறக்க விட்டு பார்ப்போம் ட்ரோன் வந்து எப்படி இருக்குண்டு. முக்கியமாக இந்த ட்ரோன் பண்ணுறது வந்து நான் தனியாக வேண்டியதில்லை, இதுக்கு வந்து எங்கள் அண்ணா அடுத்தது எங்கள் நண்பர்கள் எல்லாட்ட சப்போர்ட்டாலையும் தான் வந்து வேண்டினது. அவையில் இல்லைன்னா இந்த ட்ரோன் வந்து வேண்டியலாது. எங்கள்கிட்ட காணொலி எடுக்கிற பின்னுக்கு மண்ணாக தான் நிற்கிறார். 12 மணிக்கு வந்து நாங்கள் 3 மணி 3:30 4 மணியாக போகுது. இன்னும் வந்து ட்ரோனை வந்து பறக்க வச்சு தான் காணல. முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஆப் என்ன டவுன்லோட் பண்ணல, டிஜே ப்ளே பண்ண டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ண பிறகு பறக்க வைப்போம். அது வரைக்கும் இந்த ட்ரோனில் வந்து முக்கியமாக சேஃப்டி வந்து 180%. ஏனெண்டா இதில் வந்து இந்த ஒப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சர்ன்னு சொல்லி ஒரு 360 வகையிலையும் இந்த சென்சர். அதனால் வந்து இப்போ மரத்துக்கு எல்லாம் நீங்கள் போனால் அது வந்து நின்றுடும். இது வந்து என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லி ரியலாக நாங்கள் யூஸ் பண்ணிக்க தான் தெரியும் என்ன மாதிரிண்டு, அதையும் பார்ப்போம். அடுத்தது இதில் எல்லாம் பார்க்க போனால் பறக்க விட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். அப்படி ஒரு ஆர்வத்தில் நிற்கிறோம். இந்த ஆப் என்ன டவுன்லோட் ஆகலை. கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ நேரம் பண்ண அதில் 100 MB. ஆனால் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை. இப்போ நாங்கள் க்ரோமில் நாங்கள் போய் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரில் இருக்குது. ஐஃபோன் ஆப் ஸ்டோர் இருக்குது, ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் நாங்கள் க்ரோம் ஐஃபோனில் வந்து ஆப் ஸ்டோர்லேயே இருக்கான். அடுத்து வந்து இந்த பாக்ஸில் வந்து ஒரு QR கோட் இருக்குது, அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணால் அந்த ஆப் வந்து வந்துடும் ஈஸியாக. ட்ரோன் அப்டேட் பண்ணாமல் பறக்க வச்சு பார்க்குறேன். முள்ளுக்கு வச்சு கையில் நியர் டு ட்ரோன் இருக்குது. நாங்கள் இப்போ வீட்டை நிற்கிறோம். நேற்று கேமரா கையில் ட்ரோன் வேண்டிட்டு இப்போ வந்துட்டோம். சரியா மழை. நேற்று வந்து காணொலி எடுத்து போட தாண்டி யூடியூப்பில் என்ன வரைக்கும் என்ன மழை காரணமாக எடுக்க முடியாமல் போயிட்டு இப்போ நான் வீட்டுக்கு முன்னே நிற்கிறேன். அங்கால வயல்வெளி இருக்குது, வயல்வெளி நல்ல வியூவாக இருக்கும். ஆனால் எடுக்கையில் என்னத்துக்கண்டா அங்கால ஃபுல்லாக வெள்ளம். ஃபஸ்ட் டைம் தான் ப்ளே பண்ண போகிறோம். சும்மா இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எங்கள்ட ஊரை எங்கள்ட இடத்தையே அப்படியே கவர் பண்ண போகிறேன். இந்த ட்ரோனில் பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு மறங்க அக்கௌண்ட் பண்ணுங்க. DJI Neo 2 ட்ரோன் யாராச்சும் பண்ணுறா இந்த காணொலியை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏனெண்டா இந்த இதில் வந்து ட்ரோன் வீடியோ ஆட் பண்ண போகிறேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரோனை பறக்க விடுவோம். பறக்க விடுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. புல்லுக்கு போவோம். இந்த ட்ரோனுண்ட முழுமையான காணொலி வந்து நான் புரிம்ப ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நார்மலாக பறக்க விடுவோம். இதில் சின்ன சின்ன செட்டிங் வந்து செய்ய இருக்குது. அதை செஞ்சோன்னே இப்போ எப்போவுமே ட்ரோன் வந்து நீங்கள் இப்போ பறக்க விடுறதா இருங்கண்டா இதில் வந்து இந்த ஒன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கணும். என்னத்துக்குண்டா இதில் அந்த சேட்டலைட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் வந்து வரணும். அது வந்தால் தான் நீங்கள் பறக்க வைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் செட் பண்ணிவிட்டு டேக் ஆஃப். நார்மல் மோட். ட்ரோன் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் விட்டுருக்கு. காற்று கொஞ்சம் ட்ரோன் வந்து இதாகுது. குட்டி ட்ரோன் தான், ஆனால் இதில் ஸ்பீட் வந்து பயங்கரமாக இருக்குது. ட்ரோன் அதுலேயும் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. அதையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஹாய் இங்கே அலசுதானே அப்படியே இதிலேருந்து அந்த அளவுக்கு அப்படியே பறக்க விடுவோம் மேலே.
சரியா 17 மீட்டர். ஆனால் இந்த இதுலேயே எல்லா இடமும் தெரியுது மேலே. இடத்தை பாரு எப்படி இருக்குன்னு வந்து பாரு. ஒரு 20 மீட்டர் தான், 20 மீட்டர் தூரம் கொண்டு போயிருப்போம். ஆனால் அதுக்கே வந்து ஸ்ட்ராங்காக காற்றடிக்குதுன்னு சொல்லி கீழே இறக்க சொல்லி ரிமோட் கண்ட்ரோலில் வந்து அதனால் கீழே இறக்கிட்டேன். இப்படி நேராக போய் வைப்பேன், நார்மல் மூட்டுக்கு மாற்றியாச்சு. ஆனால் ஸ்பீட் வந்து பயங்கரமாக இருக்குது. சேட்டலைட் 34 காட்டுது. உண்மையாக பயமாக தான் இருக்கேன்டா. காகம் எல்லாம் வந்து ட்ரோனுக்கு பக்கத்தில் வருது. பத்தாவதுக்கு வந்து இந்த பருந்து தொல்லை வந்து பயமாக இருக்குது. இந்த மேலே வந்து பருந்து வந்து சுற்றி நிற்கிது. பருந்து வந்து ஒரே ஒரு அடி அடித்தா ட்ரோனோட கதை சரி. இது வந்து வெயிட்லெஸ்ன்றதால சொல்லிடலாது. முக்கியமாக இந்த ட்ரோன் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க இந்த ரிசீவர் இருக்குது தானே, இந்த ரிசீவர் பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான கீட் வந்து வருது. மற்றும்படி ட்ரோன் வந்து வலிமையாக நாங்கள் பாவிக்கிற பொறுத்து கீட் வருது. அடுத்த இதால் தான் வந்து அந்த கீட் வந்து வெளியால் போதும். ஆனால் நல்லா இருக்குது. ஒரு காற்று வந்து அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரோன் வந்து தாங்குதில்லை. வீடியோ வந்து வடிவாக எடுக்கல. பொறுங்க, வேற எங்கே ஒரு இடத்துலேருந்து தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சந்திப்போமே. டே மேலே பாருங்கோவ. வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு. ஒரு 12 மீட்டரில் வை தான். அதுக்கு அங்கால கொண்டு போயிலேன்னா பருந்து. ஓகே, பருந்துன்னு உள்ள பயமாக இருக்கட்டும். உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட காகும்போது அடி அப்படி உங்கள்கிட்ட பருந்து அடி. ஐயோ இது என்னடா இது கொடுமை. கரண்ட் பக்கத்தில் போமோ? இல்லைண்ணா. முக்கியமாக இதில் வந்து சென்சர் இருக்கிறதால எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் சென்சர் வந்து வேலையில் சென்சர் நிப்பாட்டி இருக்கேன்னு நினைக்கிறேன்டா. கீழே கை வைக்க மேலே போகும். ஒரே ஒரு பேட்டரி தான் கொண்டு வந்துனாங்க. என்ன பிரச்சனைன்னா இதில் இந்த ட்ரோனில் வந்து கடைசி ஒரு கடைசி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் மூட் இல்லாமட்டு நாங்கள் இந்த ட்ரோனில் வீடியோ எடுத்தால் பயங்கரமாக சார்ஜ் மட்டும் போயிடும். அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. முக்கியமாக இந்த பறவைகள் பிரச்சனை தான் கூடவே இருக்குது. ஏனெண்டா அந்த பறந்து ஒன்று வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நியோ 2ல் எடுத்த ட்ரோன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கையில் ட்ரோன் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்து அதிகமான காற்று அடித்தது. அந்த காற்றால் வந்து ட்ரோனை வந்து நாங்கள் மேலே ஆகலம் கொண்டு போயிடலாம் என்ற ரிமோட்டில் வந்து அதிகமான காற்று கீழே இறக்கி கொண்டு வார்னிங் வந்துட்டு அதனால் கீழே இறக்கி தான் நாங்கள் அதிகமாக காணொலி எடுத்துனாங்க. அதுவும் வந்து நிறைய எடுக்கையில் என்னத்துக்கண்டா மழையும் பெற வந்துட்டு மழை வந்தது. அடுத்தது பருந்தின்ற கரைச்சல், காகம், இதெல்லாம் தாண்டி தான் ஒரு வீடியோ கிளிப் கொஞ்சமாக எடுத்தது. அடுத்த ஒரு காணொலியில் வந்து இந்த ட்ரோன் சம்மந்தமான எல்லா பதிவையும் நான் அப்படியே பதிவிடுறேன். என்ன பிரச்சனைன்னா இது இந்த ட்ரோனில் வந்து முக்கியமாக நிறைய ஃபியூச்சர் வந்திருக்கு. அதையெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காணொலியில் சொல்லணுமெண்டா இந்த வீடியோ போதாது. இது ஒரு அன்பாக்சிங். அடுத்தது இந்த ட்ரோனுன்ற வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி தான் காணொலியில் நான் பதிவிடுறேன். நான் மற்ற வீடியோவில் வந்து இந்த ட்ரோனுன்ற முழுமையான வீடியோ நான் பதிவிடுறேன். முக்கியமாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி ஆகணும். டிக்டாக்ல வந்து இந்த ட்ரோன் வந்து வேண்டியாச்சு. இந்த ட்ரோனுன்ற முழுமையான காணொலி வந்து யூடியூப் சேனலில் இருக்குன்னா முன்னாடியே நான் சொல்லி டிக்டாக்ல வந்து வீடியோ வந்து பதிவிட்டது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா யூடியூப்பில் பதிவிட முன்னமே டிக்டாக்ல பதிவிட்டுட்டேன். அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்தது வந்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.